الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூழ்ச்சியாளர்கள் சூழ்ச்சி செய்தாலும் அவர்கள் தன்னுடைய வாய்களை கொண்டு இந்த இஸ்லாத்தை ஊதி அணைக்கணும்னு விரும்புறாங்க. ஆனால் காஃபிர்கள் நிராகரித்த போதிலும் அல்லாஹ் தன்னுடைய மார்க்கமான இஸ்லாத்தை பூரணமாக நிறைவு செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு புதுசாக இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ ஒரு சகோதரி வந்திருக்காங்க. அவங்க தன்னை பற்றி இப்போ சுய அறிமுகம் செய்துப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஆசியா ஃபாத்திமா. எனக்கு பெற்றோர் வைத்த பெயர் காவியா. என் பெற்றோர் ஹிந்து மதத்தை சார்ந்தவங்க. அப்பா பேர் சேகர், அம்மா பேர் தனலக்ஷ்மி. எனக்கு ஒரே ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்க பேர் ரம்யா. அவங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவங்களுக்கு திருமணம் ஆகிருச்சு. நான் என்னோடய 22வது வயசில் தான் இஸ்லாத்தை தழுவினேன். நான் பிடிஎஸ் பல் மருத்துவம் படிச்சிருக்கேன். எனக்கு மேலும் இதுக்கு மேலே மேற்படிப்பு படிக்கணும்னு ஆசை. அதை விட எனக்கு இஸ்லாத்தை அரபிக்கில் கற்றுக்கணும், அரபிக் மொழி கற்றுக்கிட்டு அரபிக்கில் குரான் படித்து இஸ்லாத்தை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை. சீக்கிரமாக அல்லாஹ் அதுக்கான சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நான் சீக்கிரமே படிக்கணும், இஸ்லாத்தை அரபிக்கில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குவானாக. இஸ்லாத்தில் நீங்கள் எப்படி இணைந்தீர்கள்? இஸ்லாத்தில் இணைந்ததற்கான முக்கிய காரணம் என்னை வளர்த்தவங்க. என்னை எங்கள் தாத்தா தான் வளர்த்தாங்க. அவங்க ரொம்ப தீவிரமான இந்து மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்க அறிவியல் சார்ந்து என்கிட்ட என்னை வளர்க்கும் போது சின்ன பிள்ளையில பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் மேலே, இந்த பூமி சூரியன் இது எல்லாத்துக்கும் மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அதுதான் எல்லாத்தையுமே ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அது யோசிக்கும் போது ஆமாம், இது எல்லாத்துக்கும் மேலே கண்டிப்பாக ஏதோ ஒரு சக்தி இருக்க முடியும் அப்படின்றது எனக்கு சின்ன வயசுலேயே ஆழமாக பதிஞ்சு. அதனால எப்பயுமே நான் நமக்கு மேலே இருக்க அந்த ஒரே ஒரு சக்தியை தான் நம்ம கடவுள்னு சொல்கிறோம். எல்லாருமே வெவ்வேறு மதத்தோட பேரை சொல்லிக்கிறாங்க, வெவ்வேறு கடவுள் பேர் சொல்லிக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு எல்லாருக்கும் மேலே இருக்கிறது ஒரே ஒரு இறைவன் தான் அப்படின்றது எனக்கு மனசில் ஆழமாக இருந்துச்சு. நான் ஹிந்து வீட்டில் பிறந்திருந்தாலும் நான் கோயிலுக்கு போனாலும் என்றைக்குமே எந்த ஒரு கடவுளோட பேர் சொல்லி கும்பிட்டதே கிடையாது. நான் கடவுளே இறைவனே அப்படின்னு மட்டும்தான் கும்பிட்டுருக்கேன். நான் படித்ததும் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில். ஆனால் அங்கே போயும் நான் என்றைக்குமே ஜீசஸ் அப்படின்னு சொல்லி என்றைக்குமே இறைவன் கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது. எப்பயுமே நான் வணங்கும் போது நம்மளுக்கு மேலே ஏதோ ஒரு இறைவன் தான் இருக்கான். எல்லாரும் வேறு வேறு பேர் வச்சுக்கிறாங்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் தான் அப்படின்னு மட்டும்தான் நான் சின்ன வயசுலேருந்து கும்பிட்டுட்டு இருந்தேன். இதுதான் என்னுடைய முக்கிய காரணம். நான் எல்லா மதத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக கொடுத்துச்சு. ஏன்னா எனக்கு இருந்த கருத்து என்னென்னா, எல்லாருமே ஒரே விஷயத்தை தான், எல்லா மதத்துலையும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க, எல்லாரும் ஒரே இறைவனை தான் கும்பிடுறாங்க. ஆனால் அவங்க இருந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு மதத்தை உருவாக்கிட்டாங்க அப்படின்றது எனக்கு இருந்துச்சு. அதனால கண்டிப்பாக எல்லா மதத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை எனக்கு இருந்தது. அதனால நிறைய கேள்வி கேட்பேன். எனக்கு முக்கியமான ஒரு கோபம் இருந்தது. நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது, நான் கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் வளர்ந்தேன். ஸோ பைபிள்லேயே எனக்கு பைபிள் கிடச்சி நான் பைபிள் படிக்கும் போது அதில் சொல்லுவாங்க, இது கல்லையும் மண்ணையும் கும்பிடுறவங்க நரகத்துக்கு போவாங்க, இறைவன் அவங்களை கடுமையாக தண்டிப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தில் பயப்படணும், இறைவனுக்கு நீங்கள் பயப்படணும், பயந்து இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அப்போ அது பிடிக்கவே பிடிக்காது. அது ஏன் அப்படி, இறைவனுக்கு ஏன் பயப்படணும்னு சொல்கிறாங்க? எனக்கு இறைவனுக்கு பயப்படணும்னு சொல்கிறது பிடிக்காது. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து எல்லா விஷயத்துலையுமே கடவுளேன்னு சொல்லி சந்தோஷமாக அவர்கிட்ட கேட்டு தான் பழக்கம். இறைவனுக்கு ஏன் பயப்படணும்? அவர் நம்மளை பயமுறுத்தவோ இல்லை நம்மளை ஒரு ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. நம்ம என்ன வேணும்னாலும் என்னை பாதுகாக்கிறவரே அப்படின்னு நம்ம போகிறவர் தானே இறைவன். அப்படி இருக்கும்போது எனக்கு எங்கள் வீட்டில் யாருமே இறைவனுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் பைபிள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு முதல்ல கோவம் தான் வரும். எனக்கு கல்லை மண்ணை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லும் போது கூட இன்னொரு மதத்தை உதாசீனப்படுத்துகிறாங்க அப்படின்னு மட்டும்தான் தோணும். ஆனால் அந்த அர்த்தம் எனக்கு இப்போ புரிய ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு. நம்ம கடவுளுக்கு இணையாக இன்னொரு பொருளை சித்தரிக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு, அதை தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் எல்லாமே சரி அப்படின்னு யோசிச்சப்போ உண்மையிலே நான் கோவப்பட்டேன். ஆனால் இப்போ எனக்கு புரியும் போது அப்போ நான் யோசிச்சது கூட தப்பு அப்படின்றது நான் இஸ்லாத்தை தழுவி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னப்பட்ட தேடுதலில் தான் நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஸ்கூலில் கிடைச்ச முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்பேன், இஸ்லாம்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டப்போ தான் நான் கிறிஸ்டியானிட்டியும் இஸ்லாமும் ஒரே இதுதான், ஜீசஸும் ஒரு தூதர் தான், அவரும் ஒரு தூதராக தான் வந்திருக்காரு அப்படின்னு அந்த ரெண்டு மதத்துக்கும் நடுவில் இருந்த இணையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வமும் வந்துச்சு. இஸ்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், முஸ்லிம்ஸ் யாரை வணங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய ஆர்வம் வந்துச்சு எனக்கு. அப்படி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சதுக்கப்புறம் தான் காலேஜ் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்ட எல்லாமே கேள்வி கேட்பேன். இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குது. நான் நினச்சது இஸ்லாம் பற்றி நான் முக்கியமாக நினச்ச விஷயம் இஸ்லாமில் பெண்களை மதிக்க மாட்டாங்க, பெண்களுக்கு உரிமைகளே கிடையாது, அவங்கள கட்டாயப்படுத்தி தான் இது புர்கா அணிய வைக்கிறாங்க, இப்படி தான் நிறைய விஷயங்களை நினச்சிட்டு இருந்தேன்.
ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் நான் போய் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட், அவள் பேர் வந்து ஃபரீன் ஃபாத்திமா, நான் அவங்க வீட்டுக்கு ஃபஸ்ட்டு நான் போனப்போ தான் வந்து இல்லை எவ்வளோ அன்பாக இருப்பாங்க, கூட்டு குடும்பமாக இருப்பாங்க அப்படின்றது நான் அப்போ தான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் என்னுடைய கல்லூரி படிப்புக்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய மற்ற முஸ்லீம் நண்பர்கள், நான் வேறு யார்கிட்டையும் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது, எனக்கு அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் முஸ்லீம் நண்பர்கள், ரொம்ப நெருங்கிய நண்பர். மற்றவங்க கிட்ட அவங்ககிட்ட பேசும்போது எல்லாருமே வந்து அவங்க குடும்பம் சார்ந்து எப்படி கூட்டு குடும்பமாக இருக்காங்க, இஸ்லாம் எவ்வளோ அழகான ஒரு மார்க்கம் அப்படின்றது ஒவ்வொருத்தர்கிட்ட நான் கேள்வி கேட்கும் போது தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஏன் அவங்க புர்கா போடுறாங்க, எதுக்காக இதை செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் கேள்வி கேட்பேன். அப்படி கேள்வி கேட்கும் போது தான் வந்து நிறைய விஷயம் நான் இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு இஸ்லாத்து மேலே தான் முதல்ல அந்த ஈர்ப்பு வந்துச்சு. எனக்கு தெரியும் நான் கடவுளே அப்படின்னு மட்டும்தான் யோசிக்கிறேன். அப்போ அது சரி தானே, அவங்க அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் கடவுள்னு சொல்கிறாங்க அப்படின்னு தோணுனப்போ கூட நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும், அல்லாஹ் தான் கடவுள்னு ஏற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணலை. நான் இஸ்லாத்து மேலே தான் ரொம்ப ஈர்க்கப்பட்டேன். இஸ்லாத்து மேலே ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை அதிகமாக தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் அப்படின்னு என் மனசுக்குள்ளே நான் உணர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் இஸ்லாத்தை முழுமையாக ஏற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இஸ்லாத்தில் உங்களுக்கு பிடித்த விஷயம் என்ன? பல மதம் இருக்க இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? இஸ்லாத்தை பற்றி நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாலும் எல்லாமே கேள்வி கேட்பேன். இந்த விஷயம் சரியாக தானே இருக்குது அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு சின்ன வயசில் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா புர்கா போட்டுக்கும் போது அழகாக இருப்பாங்க பொண்ணுங்க, அவங்க கண்ணு மட்டும் தெரியும். எனக்கு என்னன்ற அர்த்தம் தெரியாதப்போ எனக்கு சின்ன வயசில் புர்கா ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யோசிச்சது வந்து இஸ்லாத்தில் வந்து பெண்களை கட்டாயப்படுத்தி தான் வந்து போட வைக்கிறாங்க, அவங்க அப்பா சொல்கிறாங்க இல்லை கணவன் சொல்கிறாங்கன்ற காரணத்துக்காக அவங்க போடணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் இஸ்லாத்தில் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு இஸ்லாமில் தெரிஞ்சுக்கும் போது தான் தெரிஞ்சுது, இல்லை அல்லாவுக்காக போடுறாங்க, ஒரு பொண்ணு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாவுக்காக தான் நம்ம ஹிஜாப் போடுறோம் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன் எவ்வளோ ஒரு ப்ரைவசி இருக்குது. நான் வந்து நான் என்னை எப்படி இந்த உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்கணும், அப்படி தான் இந்த உலகம் என்னை பார்க்கணும் அப்படின்ற சுதந்திரத்தை ஹிஜாப் எனக்கு கொடுக்குது. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு சுதந்திரத்தை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அல்லாவுக்காக மட்டும்தான் ஹிஜாப் அணிகிறோம் அப்படின்ற விஷயம் என்னை ரொம்ப ஈர்த்துச்சு. என்னை முதல்ல இஸ்லாத்துக்கு இன்னும் நிறைய விஷயம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டப்போ என்னை ரொம்ப ஈர்த்த விஷயம் வந்து ஜர்காத் கொடுக்கறது. ஜர்காத் வந்து கட்டாய தானம் அப்படின்னு சொல்லி கட்டாய தானம் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டப்போ, ஒரு இஸ்லாமில் வந்து ஒரு முஸ்லீம் இருக்கணும் அப்படின்னா முஸ்லீமாக இருக்கிறதுக்கான 5 கடமைகளில் ஜர்காத் இருந்தது என்னை ரொம்ப ஈர்த்த விஷயம். ஏன்னா நீ கட்டாய தானம் கொடுக்கலன்னா நீ முஸ்லீமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எந்த மார்க்கத்துலையுமே சொல்ல மாட்டாங்க உனக்கு வேணும்னா நீ தானம் பண்ணால் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மற்ற மதத்துலலாம் சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாமில் மட்டும்தான் கட்டாய தானம் கொடுக்கணும், நீ கொடுக்கலன்னா நீ முஸ்லீமே கிடையாதுன்னு சொன்ன விஷயம் என்னை ரொம்ப ஈர்த்துச்சு. நீ முஸ்லீமாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு ஒரு தானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்ற விஷயம் என்னை ரொம்ப ரொம்ப ஈர்த்த விஷயம். இஸ்லாத்தில் முதல் விஷயம் அதுதான். இந்த மாதிரி நான் இஸ்லாத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பித்தப்போ நான் கவனிக்க ஆரம்பித்தேன், முஸ்லிம்ஸ் வந்து அவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே எப்படி இருக்கிறாங்க, கூட்டு குடும்பம் அவங்களுக்குள்ளே எப்படிலாம் இருக்குது அப்படின்னு. நான் அப்போது இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். அப்போ தான் நான் கவனித்தேன், இஸ்லாத்தில் வந்து யாரையுமே ஒதுக்கி வைக்கிறது கிடையாது, ஒரு பிள்ளை ஊனமாக பிறந்தா கூட தூக்கி எறிகிறது கிடையாது, அனாதைகள் வந்து உருவாகிறது வந்து எல்லாருமே இஸ்லாத்தில் இருந்தாங்கன்னா அனாதைகளை உருவாக மாட்டாங்கன்ற உண்மையை கூட நான் பார்த்தேன். ஏன்னா வந்து ஒரு திருமணம் செஞ்சு வைக்கும் போது அவங்க 2 பேரும் அந்த வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு அவங்க 2 பேரும் சரியான துணையாக இருப்பாங்களான்னு மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர அழகு பணம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத பார்த்தேன். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், கால் ஊனமாக இருப்பாங்க கணவன், ஆனால் அவங்களுடைய மனைவி வந்து ரொம்ப எந்த குறையுமே இல்லாத ஒரு மனைவியை பார்த்துருக்கேன். அப்படி எல்லா இடத்துலையுமே வந்து யாரையுமே ஒதுக்காம எல்லா இடத்துலையுமே சக மனிதர்களோட சமமாக எல்லாருமே இருக்கிற ஒரு விஷயத்த நான் இஸ்லாத்தில் பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் இதை போய் நான் வீட்டில் சொல்லணும்னு நினைப்பேன், ஆனால் இது அவங்களுக்கு புரியாது, நீ ஏதோ பார்க்குற ஒரே ஒரு எக்ஸாம்பிளை நீ எடுத்துகிட்டு சொல்கிற அப்படின்னு என்னை மற்றவங்க சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ கூட இல்லை, ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு இது புரியும், இஸ்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம், அதில் வாழணும் அப்படின்றது வந்து எனக்கு ஒவ்வொரு முஸ்லீமை பார்த்து தான் அந்த ஆசை வந்துச்சு. ஏன்னா நான் இந்த நிறைய கேள்வி கேட்கும் போது நான் கேட்டிருக்கேன், கிறிஸ்டின்ஸ் வந்து நிறைய கன்வெர்ட் பண்ணுவாங்க, எனக்கு அது ஒரு பிடிக்காத விஷயம். ஏன்னா நான் 14 வருஷம் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் படிச்சப்போ கூட என்றைக்குமே நான் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறணும்னு நினச்சது கிடையாது. நான் பைபிள் படிச்சிருக்கேன், ஆனால் நான் போகணும்னு நினச்சது கிடையாது. அதுக்கான காரணம் என்னென்னா, எனக்கு க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க, என்னை சின்ன பிள்ளையிலேருந்து தெரிஞ்சவங்க, அவங்க கிறிஸ்டின்ஸ் தான். நான் எல்லா விஷயமும் சொல்லும் போது கிறிஸ்டியன்ல இருக்க எல்லா நல்ல விஷயமும் கேட்டுக்குவேன், அதெல்லாம் கடைபிடிக்கணும்னு நினைப்பேன். ஆனால் ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே அவங்க எனக்கு அதை திணிக்க நினைக்கும் போது, நான் ஒரு தப்பான மதத்தில் இருக்கேன், ஹிந்துவாக இருக்கக்கூடாது, கல்லை கும்பிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் எனக்குள்ளே புகுத்தணும், என்னை கிறிஸ்டினாக மாற்றணும் அப்படின்னு அவங்க பேசும்போது எனக்கு அது பிடிக்காது. ஏன் ஒருத்தரை கட்டாயப்படுத்தி இன்னொன்றுக்குள்ளே மாற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன். அப்போ நான் என்னுடைய முஸ்லீம் நண்பர்கள்கிட்ட கேட்டிருக்கேன், ஏன் உங்கள் மார்க்கத்தில் அப்படி கிடையாது, உங்கள் மார்க்கத்துலேயும் சொல்லியிருக்காங்களே உங்கள் கூட இருக்க சக மனிதர்கள் வந்து முஸ்லீமாக மாறலைன்னா அல்லாஹ் ஒருவன் தான் தேவன், அல்லாவை தான் வணங்கணும், அப்படி இல்லைனா வந்து மறுமையில் அவங்க நரகத்துக்கு போவாங்க அப்படின்ற விஷயம்
கிறிஸ்டின் சொல்லுவாங்க இயேசுவை கும்பிடலன்னா அவங்களுக்கு இறந்ததுக்கு அப்புறம் நரகம் தான் அப்படின்னு சொல்லி, அதனால தான் அவங்க எல்லாரையுமே வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் இயேசுவை கும்பிடலாம் அவ்வளோதான் நரகத்துக்கு போயிருவீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஏன் இதை சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன் எல்லாருக்கும் சொல்லலை, நீங்கள் ஏன் மாற்ற ட்ரை பண்ணல அப்படின்னு நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை எங்களுக்கு குரானில் சொல்லியிருக்கு யாரையுமே வந்து வற்புறுத்தி எங்கள் மார்க்கத்துக்கு கொண்டு வரக்கூடாது, நாங்கள் வாழ்கிற முறையை பார்த்து எங்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு மற்றவங்க நினைக்கிற அளவுக்கு நாங்கள் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு தான் எங்களுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஈர்த்துச்சு. ஏன்னா என் கூட இருக்க எந்த நண்பர்களுமே நான் கேள்வி கேட்காம இஸ்லாத்தை பற்றி எனக்கு எதுவுமே சொன்னது கிடையாது. எனக்கு இஸ்லாத்தை பற்றி நிறைய விஷயம் சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும், என்னை வற்புறுத்தி இஸ்லாத்துக்கு கொண்டு வரணும்னு யாருமே நினச்சது கிடையாது. நானாக கேட்ட கேள்விகளுக்கு மட்டும்தான் அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த விஷயம் என்னை ரொம்பவே ஈர்த்துச்சு. இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னப்போ நான் கண்டிப்பாக இஸ்லாத்தை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வமே எனக்கு அங்கே வந்துச்சு. இதே மாதிரி நான் நிறைய கேள்விகள் கேட்கும் போது இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கேன். என்னன்னா வந்து எல்லாத்துலேயுமே இப்போ ஹிந்துஸ்லலாம் வந்து சன்னியாசம் போகிறது முனிவர்கள் அப்படிலாம் இருப்பாங்க, அவங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப புனிதமானவங்க, இறைவனுக்கு வந்து நெருக்கமானவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ்லேயும் வந்து நன்னா போகிறது, சிஸ்டர்ஸாக போகிறாங்க, இது அவங்க துறவரம் கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் வந்து முஸ்லிம்ஸ் அந்த மாதிரி யாருமே கிடையாதா, மதத்தில் வந்து ரொம்ப மேலோங்கி இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது அப்படின்னு என் நண்பர்களை கேட்டப்போ, இஸ்லாத்தில் வந்து திருமணமாகாமல் நீ துறவரம் கொண்டா இறைவன்கிட்ட நீ போவ, இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்ப அப்படின்னு எதுவுமே சொல்லப்படலை. எல்லாருமே வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும், அப்படி வாழ்ந்து அந்த வாழ்க்கையை முழுமையாக முடிக்கணும் அப்படிங்கிறது தான். யாருமே வந்து துறவரம் சொல்லணும், துறவரத்துக்கு நாடி போங்க அப்படின்னு இஸ்லாத்தில் சொல்லப்படவே இல்லை அப்படின்னு சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா மனுஷன் இயல்பாகவே வந்து நம்ம என்னதான் நல்லவனாக இருக்கணும் இதெல்லாமே யோசிச்சாலும் அதை தாண்டி நம்ம சராசரி மனுஷன், தவறுகள் செய்யக்கூடிய மனுஷன், இவ்வளோதான் மனுஷனுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுடைய தேவை இருக்குது, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுடைய தேவை இருக்குது, அவங்க இப்படி தான் குடும்பமாக வாழணும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் வந்து என்னை ரொம்ப யோசிக்க வச்சுச்சு. இஸ்லாமில் மட்டும் வித்தியாசமாக இருக்கே, எந்த மதத்துலையும் சொல்லாத விஷயம். இல்லை நீ தனியாக போகணும்னு சொல்லலை, இறைவனை நோக்கி வா, இறைவனை பற்றி மட்டும் யோசி அப்படின்றது கிடையாது, இறைவனை பற்றி யோசி, ஆனால் குடும்பமாக உன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து உன்னுடைய துணையோட உன்னுடைய குழந்தைகளோட இறைவனை நோக்கி இருக்கணும் அப்படின்ற விஷயம் என்னை ரொம்பவே ஈர்த்துச்சு. எல்லா விஷயமும் என்னை இன்னும் அதிகமாக இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்னை இன்னும் தெரிஞ்சுக்க விஷயம் எல்லாமே. இறுதியாக நீங்கள் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் கூறக்கூடிய அறிவுரை என்ன? நான் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு யோசிச்சப்போ நான் என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அது வரைக்கும் என்னுடைய தோழி, அதாவது இஸ்லாம் பற்றி நான் அவங்கக்கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சிருக்கேன், என்னுடைய பள்ளி தோழி அவங்க. ஆனால் அவங்க அது வரைக்கும் எனக்கு இஸ்லாத்தை பற்றி நிறைய விஷயம் சொன்னது கிடையாது. அவங்களாம் வந்து என்னை இஸ்லாத்துக்கு வற்புறுத்தி கொண்டு வரணும் அப்படின்னு என்றைக்குமே யோசிச்சது கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு முறையாக அவங்கக்கிட்ட இஸ்லாத்தை பற்றி எனக்கு பேசுகிறதுக்கே தயக்கமாக இருந்தது. ஏன்னா என்னுடைய பள்ளி தோழி, நான் கல்லூரிக்கு வந்ததுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். இஸ்லாத்தை பற்றி அதுக்கப்புறம் தான் நான் நிறைய படிக்க ஆரம்பித்தேன், நெட்டில் சர்ச் பண்ணுவேன், நிறைய படிப்பேன். அப்படி இருக்கும்போது முதல்ல எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு, இதை முதல்ல ஏற்றுக்குவாங்களா, நான் இப்படி சொன்னேன்னா எனக்கு இது சரின்னு தோணுது, நான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் இதை முஸ்லீம்ஸ் ஏற்றுக்குவாங்களா, உடனே என்ன ஏற்றுக்குவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய தயக்கம் இருந்தது. அப்போ நான் என்னுடைய ப்ரேயரில் நான் கேட்டிருக்கேன், கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன், ஏன் கடவுளே நான் ஏன் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறக்கலை, நான் அப்படி பிறந்திருந்தேன்னா நானும் என்னோட தோழி ஃபரீன் மாதிரி இருந்திருப்பேனே. எனக்கு சின்னதுலேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க, இப்படி தான் குரான் படிக்கணும், நான் இப்படி தான் இருக்கணும், தினம் 5 முறை கண்டிப்பாக தொழுகணும், இப்படி எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களே, நான் வளர்க்கப்பட்ட விதமே வேறையாக இருந்திருக்குமே, ஏன் எனக்கு அப்படி கொடுக்கல அப்படின்னு நான் யோசிக்கும் போது ஒரு நிமிஷம் என்னுடைய மனசுக்குள்ளே தோணுச்சு, அப்படி கேட்கக்கூடாது, கடவுள் வந்து எல்லாருக்குமே முழுமையான ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க, எனக்கு கொடுத்த பெற்றோர் மாதிரி வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பத்தில் நல்ல பெற்றோருக்கு பிள்ளையாக எனக்கு கொடுத்துருக்காங்க, எனக்கு எல்லா சுதந்திரமும். நான் ஒரு ஹிந்து வீட்டில் பிறந்திருந்தா கூட எல்லா விஷயத்தையும் நான் கேள்வி கேட்கும் போது இது வரைக்கும் என்றைக்குமே என்னை திட்டினது கிடையாது. நான் ஒரு விஷயத்தை வந்து அவங்க காரணம் கொடுக்க முடியலன்னா நான் அதை கடைப்பிடிக்க மாட்டேன் அப்படின்னு எதிர்த்து பேசும்போது கூட என்னை எல்லா விஷயத்துலையுமே நான் சொல்கிறது சரி அப்படின்னு ஏற்றுட்டு இருந்திருக்காங்க. நான் காரணம் கேட்பது சரி, நான் அதை செய்ய மாட்டேன் மறுப்பது சரி அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே எனக்கு அவ்வளோ சுதந்திரம் கொடுத்து எல்லா விஷயத்துலையுமே சரியாக வளர்க்கணுன்ற அளவுக்கு ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எனக்கு சரியாக இல்லைன்ற ஒரு கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அப்போ தான் என்னை யோசிக்க வச்சுச்சு, அல்ல எல்லாருக்குமே வந்து இணையான ஒரு ஆசீர்வாதத்தை தான் கொடுத்துருக்காரு. முஸ்லீமாக பிறக்கிறாங்க, ஒரு முஸ்லீம் அல்லாத குடும்பத்தில் பிறக்கிறாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. அல்லாஹ் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க, எல்லாருக்குமே ஆசீர்வாதம் வந்து ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிற விதம் தான் வேறு அப்படின்றத நான் அப்போ உணர்ந்தேன். அந்த தயக்கத்தை தாண்டி கண்டிப்பாக கேட்கணும். அப்போ நான் எனக்குள்ளே உணர்ந்தேன், இல்லை நான் ரொம்ப ஸ்பெஷல் தான், அல்லாஹ்க்கு வந்து ஒவ்வொரு பிள்ளையும் எப்படி ரொம்ப ஸ்பெஷலோ அந்த மாதிரி நானும் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஏன்னா நான் என்றைக்குமே வந்து கண்டிப்பாக இஸ்லாமுக்கு போகணும்னு நினச்சி நான் இஸ்லாத்தை படிக்க ஆரம்பிக்கல, அல்லாஹ்வை நான் தெரிஞ்சுக்கணும்னு படிக்க ஆரம்பிக்கல. எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க எங்கள் வீட்டில், இதான் எனக்கு என் தாத்தா சொல்லிக் கொடுத்தாங்க, அதனால கடவுள் வந்து ஒருவர் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு எல்லா இதில் இருக்க நல்லதையும் நான் கற்றுக்கணும், எல்லா மதத்தில் இருக்க நல்லதை கற்றுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் எல்லா மதத்தையும் தான் படிக்க ஆரம்பித்தேன். நான் என்றைக்குமே இஸ்லாத்துக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சு படிக்க ஆரம்பிக்கல. ஆனால் ஒவ்வொரு தருணத்துலையுமே அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வந்து என்னை அதை விட்டு நீங்கி போகவே விடலை. ஒவ்வொரு தருணத்துலையும்
நான் இப்போ கூட யோசிப்பேன், ஒரே வருஷத்தில் நான் ஒரு வருஷம் நான் இஸ்லாத்துக்கு போகணுன்னு யோசிச்சேன். அந்த நிமிஷம் அந்த நோம்பு நாளில் அந்த நோம்பு நாள் அந்த 30 நாளில் தான் அந்த நிறைய விஷயம் நடந்துச்சு. நான் ஆல் இந்தியா ரேடியோவில் இஸ்லாத்தை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதாகட்டும், அப்துல் மரைக்காயர் அவர்கள் தமிழன் டிவியில் அவங்க பேசினதாகட்டும், எல்லா விஷயத்தையுமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அல்லாஹ் எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்தாரு. இஸ்லாத்தை நோக்கி நான் எவ்வளோ தூரம் வர முடியுமோ அது எல்லாத்தையுமே அல்லாஹ் எனக்கு கொடுத்தாரு. அப்போ யோசிக்கும் போது நான் வேணா நினச்சா கூட இல்லை, அல்லாஹ் வந்து நீ இப்படி தான் வரணும், இதுதான் சரி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்னை அதை நோக்கி கொண்டு வராரு அப்படின்றத நான் உணர்ந்தேன். கண்டிப்பாக அல்லாஹ் நான் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எனக்கு அது வரைக்கும் பழக்கம் கிடையாது. கடவுளே நான் யோசிப்பேன், நான் ஒரு நாளைக்கு 5 தடவை தொழுகணுன்றதுக்கு நான் பழக்கம் கிடையாது. அல்லாஹ் ஒவ்வொரு நிமிஷம் நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். இறைவனை நம்ம எவ்வளோ தூரம் இறைவனை ஞாபகம் வச்சுக்குவோமோ அந்தளவுக்கு இறைவன் நம்மளை ஞாபகம் வச்சுக்குவாங்க அப்படின்ற விஷயத்தை நான் படித்தேன். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாஹ் வந்து நான் அல்லாவை நினைக்கணுன்றதை எனக்கு நினைவூட்டியதும் அல்லாஹ் தான், என்னை அவரை நோக்கி கொண்டு வந்தது அல்லாஹ் தான். அப்போ தான் நினச்சேன், இந்த உலகத்தில் எல்லாருமே சமம், எல்லாருமே வந்து எல்லாருக்குமே சமமான ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, எல்லாருமே அல்லாஹ்க்கு அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றத நான் அப்போ தான் உணர்ந்தேன். அப்போ தான் நான் தைரியமாக என்னோட தோழிக்கிட்ட சொன்னேன், இல்லை நான் இந்த மாதிரி நினைக்கிறேன், நான் இஸ்லாத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நான் யோசிப்பேன், ஏன் அப்போ எனக்கு மட்டும் வந்திருக்கு, என் அப்பா அம்மாலாம் வந்து அப்போது அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா இல்லை பாவம் பண்ணிட்டாங்களா, ஏன் அவங்களுக்கு தோணலை, ஏன் கடவுள் எனக்கு தோண வச்சது ஏன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தோண வைக்கல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் முறையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு நினச்சப்போ நான் முதல் படியான எடுத்தேன், என் தோழிக்கிட்ட சொன்னேன். நாங்கள் ஒரு ஆலிமா போய் பார்த்தோம், அவங்க அடுத்த நாளே களிமா சொல்லலான்னு சொன்னாங்க. ஆனால் என் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல், அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் அவங்க கிட்ட சொல்லாமல் நம்ம இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு உறுத்தல். அப்பா அம்மாவை நம்ம ஏமாத்துறோமோ, அவங்கள சொல்லாமல் நம்ம ஒரு மார்க்கத்துக்குள்ளே நம்ம நல்ல விஷயம் தான் செய்கிறோம். ஆனால் என்னை ரொம்ப நம்புறவங்க, நான் நல்ல விஷயம் எல்லாத்துலேயுமே எனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. நான் அவங்களுக்கு கீழ்படியலைன்னா கூட என்னை அடிக்கணும் திட்டணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க, எனக்காக வருத்தப்படுவாங்க. நான் செய்கிறது நியாயத்தை புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, நான் தப்பு செஞ்சால் அதை எனக்கு புரிய வைக்கணும்னு யோசிக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாமல் நான் செய்யக்கூடாதுன்னு ரொம்ப யோசித்தேன். அன்னைக்கு சாயங்காலமே போனேன், நான் யோசிக்கவே இல்லை. எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், எங்கள் அம்மா கிட்ட உட்காந்து சொன்னேன், அம்மா நான் இவ்வளோ யோசிச்சிருக்கேன், என்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்தது வந்து தாத்தா தான், அவங்க இப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க, இத்தனை நாள் நான் இவ்வளோ இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், நான் இன்றைக்கி வந்து நான் ஆலிமாவை போய் பார்த்துட்டு வந்தேன், இவ்வளோ தூரம் நான் அடுத்த படி எடுத்திருக்கேன் அப்படின்றது கொண்டு எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். எங்கள் அம்மா எல்லாத்தையுமே என்கிட்ட பொறுமையாக கேட்டுட்டு எங்கள் அம்மா ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. எங்கள் அம்மா கண்ணில் ஆனால் தண்ணி வந்துச்சு. எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ என்னை விட்டு தூரமாக போயிடுவியோ, நான் பயப்படுறேன், நியாயமான பயம், என்னை இத்தனை வருஷம் வளர்த்தவங்க வந்து நான் அவங்கள விட்டு தூரமாக போயிடுவேனோ அப்படின்னு பயப்படுறாங்க. எனக்கு கஷ்டமாக இருந்தது. எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், இல்லைம்மா நான் உங்களை விட்டு எங்கேயுமே தூரமாக போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா கிட்ட நான் அதுக்கப்புறம் இஸ்லாத்தை பற்றி எதுவும் பேசலை. எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, ஏன்னா எங்கள் அம்மா நான் செய்கிறது தப்பு, இஸ்லாத்துக்கு போகாது அப்படின்லாம் எங்கள் அம்மா எதுவுமே சொல்லலை. நீ என்னை விட்டு தூரமாக போயிருவியோன்னு பயப்படுறேன்னு மட்டும்தான் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இல்லை நான் சரியாக தான் செய்கிறேன், எங்கள் அப்பா அம்மாக்கு அதை நான் புரிய வச்சுட்டு செய்யணும் அப்படின்னு நினச்சேன். எங்கள் அப்பா ஏற்றுக்க மாட்டாங்கன்ற பயம் இருந்துச்சு. அதுக்காக நான் காத்திருந்தேன். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு என் மனசால் யோசிச்சுட்டு என் மனசால் நான் அல்லாஹ் தான் இறைவன்னு ஏற்றுக்கிட்டேன். முஹம்மது நபிகள் அவர்கள் அவங்க தான் வந்து தூதர், அவங்க சொல்கிறபடி தான் நம்ம வாழணுன்றதையும் ஏற்றுக்கிட்டேன். எனக்கு தொழ தெரியாது, நான் தொழுக கற்றுக்கல. ஆனால் இறைவனை வந்து ஒரு நாளைக்கு 5 முறையாவது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும், இறைவன் கிட்ட வேண்டணும் அப்படின்றதெல்லாம் நான் செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் நான் களிமா சொல்கிறதுக்கு அதுலேருந்து 1 வருஷம் ஆச்சு. இந்த 1 வருஷம் நான் அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் கடைப்பிடிக்கணும்னு நினைக்கும் போது வீட்டில் பொறுமையாக அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படி யோசிச்சேன். அப்போ நிறைய வாட்டி எனக்கு தோணும், ஏன் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு அது தெரியல அப்படின்னு. அப்போ நிறைய நேரம் நான் யார்கிட்டையும் நேரடியாக சொன்னது கிடையாது. என் அத்தை மாமா யார்கிட்டனாலும் பேசும்போது, நான் ஏன் வெளியில் போகும்போது இது ஸ்கார்ஃப் கட்டிக்கிறேன், நான் ஏன் துப்பட்டா போடுறேன், நான் ஏன் பொட்டு வைக்க மாட்டேங்கிறேன், நிறைய கேள்வி வரும். நான் ஏதோ வித்தியாசமாக பண்ணுறேன் அப்படின்னு என்னை கேள்வி கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் கிறிஸ்டினாக மாறுறதுக்கு யோசிக்கிறேனோ அப்படின்ற மாதிரி என்கிட்ட வாதம்லாம் வரும். என்கிட்ட நிறைய ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்போ நான் திருப்பி அவங்ககிட்ட பேசும்போது எங்கள் வீட்டில் எல்லாருமே அதை சுதந்திரத்தோடு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது பேசுவாங்க. அப்போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க படித்த காலத்தில் கூட அவங்க கூட இருந்த ஒரு கிறிஸ்துவ சகோதரிகள் இல்லை இஸ்லாம் சகோதரிகள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்றத அவங்க சொல்லும்போது நான் யோசிச்சேன், எல்லார் வாழ்க்கையிலுமே அவங்க இஸ்லாமை கடந்து வந்திருக்காங்க, இஸ்லாம் நண்பர்கள் இருந்திருக்காங்க, இஸ்லாத்தை பற்றி சொல்லியிருக்காங்க, அவங்க அதை தெரிஞ்சுக்கிற சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. ஆனால் அதை அவங்க ஈர்த்து பற்றிக்கலை அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. கடவுள் எல்லாருக்குமே அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்குறாங்க, அந்த சந்தர்ப்பத்தை அவங்க தான் எடுத்துக்கணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம், இறைவன் யாரு அப்படின்றத நீங்கள் ரொம்ப தேடி போக வேண்டாம், நீங்கள் செய்கிறது சரியா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நான் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சொல்கிறது இதுதான், நம்ம யாரை கும்பிடுறோம் சரியா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஒரு கோயிலில் போய் கும்பிட்டா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொரு கோயிலில் போய் கும்பிட்டா இது கிடைக்கும், வெவ்வேறு விஷயம் சொல்கிறாங்க. அப்போ வீட்டிலேருந்து கும்பிட்டா உங்களுக்கு கல்யாணமே ஆகாதா? கல்யாணம் ஆகாமே இருக்க போகிறீங்களா? அந்த கோயிலில் போய் கேட்டால் தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகுமா? இல்லை இந்த கோயிலில் போய் கேட்டால் தான் உங்களுக்கு பணம் கிடைக்குமா? இல்லை வறுமையிலே இருக்க போகிறீங்களா? உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் கும்பிட்டீங்கன்னா இறைவன் உங்களுடைய வேண்டுதலுக்கு செவி மாய்க்க மாட்டாரா? இந்த கேள்வியில் உங்ககிட்டயே நீங்கள் கேட்டு பாருங்கள், எதுக்கு இத்தனை பேர், எதுக்கு இத்தனை கடவுள் அப்படின்ற கேள்வி உங்ககிட்ட கேட்டு பாருங்கள். வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணத்தில் எப்போ இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்குதோ தயவுசெய்து இஸ்லாத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக படிச்சாது பாருங்கள். இஸ்லாத்துக்கு வர வேண்டாம், இஸ்லாத்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் அதுக்கு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இஸ்லாத்தை நோக்கி அதுதான் சரின்னு நீங்கள் வருவீங்க. உங்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வாழ்க்கையில் அந்த கிடைச்ச சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாஹ் இஸ்லாத்தை நோக்கி என்னை கொண்டு வந்தார்.
அந்த சந்தர்ப்பத்தை நான் வீணாக்காமல் அதை நோக்கி வந்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். என்னை ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு கிடைச்ச எல்லா சந்தர்ப்பத்திலையுமே என்னை விட்டு நீங்கி போடாமல் இஸ்லாத்தை நோக்கி கொண்டு வந்தார். உங்கள் எல்லாரையுமே அந்த மாதிரி கொண்டு வருவார். எல்லாரையுமே அல்லாஹ் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறாரு. இஸ்லாத்தை நோக்கி எல்லாருமே வரணுன்ற என்னுடைய பிரார்த்தனை இருக்கும். என்னுடைய குடும்பம் சரி. நான் ஒரு தருணத்தில் யோசிச்சிருக்கேன். ஏன்னா நான் இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கும் போது சொன்னாங்க, தீண்டாமை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை, அதாவது பெரியார் தாசன் அப்படின்றவர் கடவுளே இல்லைன்னு சொல்லி பெரியார் பின்னாடி இருந்தவர் இஸ்லாமா மாறிட்டார். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வாட்டி சொன்னாங்க, இந்த உலகத்தில் எல்லாருமே இஸ்லாத்தை தழுவிட்டா, எல்லாருமே முஸ்லீமா மாறிட்டா தீண்டாமையே இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் அவர் சொன்னதை நான் கேட்டப்போ எனக்கு உண்மையிலே தோணுச்சு, எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பூமி. எனக்கு அதுலேருந்து ஒவ்வொரு பொண்ணை பார்க்கும்போது எனக்கு தோணும், அந்த பொண்ணு பொட்டு இல்லாமல் புருகா போட்டு அந்த மாதிரி இருந்தால் அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருப்பா அப்படின்னு. நான் ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது என் மனசுக்குள்ள அந்த கற்பனை ஓடும். எங்கள் அம்மாவை பார்க்கும்போது, என் அக்காவை பார்க்கும்போது, என்னோட தோழிகளை பார்க்கும்போது, எல்லாரும் பார்க்கும்போது என் கற்பனை அந்த மனசுக்குள்ள ஓடும். நான் அல்லாஹ் கிட்ட எப்பயுமே அந்த பிரார்த்தனை வைப்பேன், இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமே இந்த உலகத்தில் எல்லாருக்குமே இது புரியணும், இஸ்லாம் ஒன்று தான் மார்க்கம் அப்படின்றது இந்த உலகம் பூரா வரணும் அப்படின்றத என்னோட பிரார்த்தனை. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த சகோதரியின் மீதும் இந்த சகோதரியின் குடும்பத்தார் மீதும் அதிகம் அதிகம் அருள் செய்வானாக. மேலும் இந்த பூமியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரின் காரியங்களையும் சீரமைப்பானாக என்று பிரார்த்தித்த வண்ணம் நிறைவு செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يا حامل القرآن قد خصك الرحمن بالفضل والتيجان والروح والريحان. يا حامل القرآن قد خصك الرحمن بالفضل